This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். பெசன்ட் நகர் கடற்கரையில் மனம் திறந்து நிகழ்ந்த மாற்றுத்திறனாளிகள். சிறப்பு பாதையை திறந்த உதயநிதி. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பாதையை இன்று திறந்து வைத்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின். மாற்றுத்திறனாளிகள் அந்த வழியாக சென்று கடலில் கால் நினைத்து மகிழ்ந்தனர். பெசன்ட் நகர் எலியட்ஸ் கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் கடலை கண்டு மகிழ்ந்திடும் வகையில் சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் 1.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள அணுகும் பாதை திறப்பு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைத்து பார்வையிட்டார். சென்னையில் கடந்த 2026ஆம் ஆண்டு மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்காக நிரந்தர மரப்பாதை அமைக்கப்பட்டது. இதனை உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்தியாவிலேயே முதல் முறையாக சென்னை மெரினா கடற்கரையில்தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடலுக்கு அருகே செல்ல ஏதுவாக இது போன்ற மரப்பாதை அமைக்கப்பட்டது. இந்த பாதைகளில் சிரமமின்றி மாற்றுத்திறனாளிகள் செல்லலாம். சக்கர நாற்காலிகளை பயன்படுத்துவோர் இந்த நடைபாதை வழியாக சென்று கடல் அழகை ரசித்து மகிழலாம். மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த மரப்பாதை பெரும் வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இன்று பெசன்ட் நகர் கடற்கரையில் ரூபாய் 1.61 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 190 மீட்டர் நீளத்தில் 2.80 மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள மரப்பாதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். மரப்பாலத்தில் துணை முதல்வர் உதயநிதி மாற்றுத்திறனாளிகளுடன் பயணித்து அவர்கள் கடற்கரை நீரில் கால் வைத்து மகிழ்வதை கண்டு ரசித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்படுகிறது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஏற்று முதற்கட்டமாக சென்னை மெரினா கடற்கரையில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் பாதை அமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரையில் ரூபாய் 1.61 கோடி மதிப்பீட்டில் மாற்றுத்திறனாளிகள் அணுகும் பாதை அமைக்கப்பட உள்ளது. திருவான்மியூரில் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வகையில் அணுகும் பாதை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் மரப்பாலம் அமைக்க வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். மேலும் இது தொடர்பான புகைப்படங்கள் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள உதயநிதி ஸ்டாலின், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகள் சகோதர சகோதரிகளின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களின் வாழ்க்கை சூழலையும் மேம்படுத்தி செல்கின்றன. குறிப்பாக 2021இல் தமிழக அரசு அமைத்த ஓரிரு மாதங்களிலேயே மாற்றுத்திறனாளிகள் மெரினா கடற்கரைக்கு சென்று கடல் அலைகளை கால் நனைக்கும் வண்ணம் பிரதியுத்தரமாக இந்நடைபாதை அமைக்கப்பட்டது. இதற்கு கிடைத்த பாராட்டையும் வரவேற்பையும் மனதிற்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகள் கடல் வரை சென்று வண்ணம் சிறப்பு நடைபாதையை அமைத்திட உத்தரவிட்டார்கள். மரைப்பாதையின் வழியாக கடல் அருகே சென்று அலையை ரசித்த மாற்றுத்திறனாளிகளின் மகிழ்ச்சியில் நாமும் மகிழ்ந்தோம். அவர்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.